நடந்தது உண்மைதான், புதுமைதான் என உறக்க அறிவித்தார்கள், நிரூபித்தார்கள். இன்று நம் நாட்டிலும் சரி, அகில உலகத்திலும் சரி, நாம் கடவுளின் அன்புக்கு சாட்சியம் பகிர்வதற்கு அவர் அன்பை உறக்க அறிவித்திட அன்னை தெரசா காப்பகம் ஏராளம் ஏராளம் உள்ளது. ஆகவே செப்டம்பர் 5ஆம் தேதி வந்தவுடன் அகில உலகமே அன்னை தெரசாவின் பிறந்த நாளை நாம் அன்னை மரியாளின் பிறந்த நாளுக்கு முன் போற்றி புகழ்கின்றது. காரணம் அவள் கூறிய வார்த்தைகள். ஜெபம் செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போவீர்கள். அன்பு நிறைந்த சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருகின்றாள் என்று அவர் உரைக்க அறிவித்தது. ஆம், கடவுளின் அன்பை வீட்டிலும், நாம் வாழும் சமுதாயத்திலும், வளர்ந்து வரும் மாநிலத்திலும், நாட்டிலும் நாம் எவ்வாறு அறிவிக்கின்றோம்? உரைக்க அறிவிக்கின்றோமா? அல்லது ஜாதியால், சமயத்தால் நமக்குள் வித்தியாசம் வேறுபாடு காட்டி சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் போன்ற பண்புகளை வாழ மறுக்கின்றோமா? இல்லை, நான் ஜாதி பார்க்காதவன், சமயம் பார்க்காதவன், எல்லோரும் ஆண்டவனின் அன்பு மக்கள் என உரைக்க நாம் அறிவிக்கின்றோமா? இறுதியாக அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 100 சொல்வது போன்று ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார், அனைவரையும் அன்பு செய்கின்றார், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற இறைவார்த்தையின் வலிமையை உணர்ந்து தன்